இப்போ வந்து நாம் தமிழர் 10% தான் வாங்குவாங்கன்ட்டு நான் அனுமானிக்கிறேன். அவர்கள் முன்னாடி வாங்கின வாக்குகளை விட இந்த முறை குறைவாக வாங்குவாங்க அப்படின்னும் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அவருடைய அவருடைய ஆதரவு வங்கி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா, அந்த தளத்திலிருந்து சில இளைஞர்கள் விஜய் பக்கம் நகர்வார்கள் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. அதில் ஒரு சின்ன இது இருக்குது. நாம் தமிழர்கள்ட்ட இருக்கிற இளைஞர்கள் வேற, விஜய் அவர்கள்ட்ட இளைஞர்கள் வேலை அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே சித்தாந்த ரீதியாக ஒரு தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு இளைஞர்கள் வேற, ஒரு ரசிகராக இருக்கக்கூடிய இளைஞர்கள் வேற. அந்த சித்தாந்த ரீதியாக எப்படி இங்கே மாறுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. பெரும்பாலானவர்கள் ஒருவேளை சீமானோடவே பயணம் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் பேர் இந்த பக்கம் அவர்களுக்கு ஒரு விஜய் அரசியல் களத்திற்கு வராத முன்னாடி அவர்களுக்கு சீமான் மட்டுமே ஒரு வழியாக, ஒரு மாற்றாக, ஒரு ஆப்ஷனாக இருந்தபோது அவர்கள் அவர் பக்கம் போனாங்க. இன்னைக்கு வந்து சீமானை காட்டிலும் ஒரு ஒரு ஆகர்ஷிக்கிற ஒரு சக்தியாக, ஒரு வசீகர சக்தியாக விஜய் உருவெடுத்திருக்கிறார். அப்போ அவர் பக்கம் கொஞ்சம் பேர் நகர்வாங்கன்ட்டு நான் கணிக்கிறேன். மே 4ஆம் தேதி எல்லாம் தெரிஞ்சு போயிடும். என்ன நாம் வந்து இப்போ ஆருடம் தான் சொல்கிறோம். ஏன்னா நான் கள ஆய்வுகளை வச்சு இதை பேசலை. எனக்கு நான் இருக்கிற இடத்துலேருந்து நான் பார்க்கறத வச்சு இப்படி எனக்கு தோணுது. இது தவிர அதனால் இது மும்முனை போட்டி தான் என்ன கேட்டால். இந்த மும்முனை போட்டியில் 2 பக்கம் வந்து ஒரு பெரிய கூட்டணிகள் 2 பேர் இருக்காங்க. ஒரு வலுவான கூட்டணி ஆளும் கட்சி அமைச்சிருக்கு. 20 கட்சிகளுக்கு மேலே அந்த கூட்டணியில் இருக்காங்க. அவங்கள எதிர்த்து நிற்கிறவர்களும் ஒரு 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 அளவுக்கு ஒரு வலுவான கூட்டணியை அமைத்திருக்கிறார்கள். பாமக ஒரு வலுவான கட்சி. பாஜகவுக்குன்ட்டு சில இடங்களில் அவர்களுக்குன்ட்டு ஒரு ஆதரவு தளம் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க மத்தியில் ஆளும் கட்சி. அவர்கள் இந்த தேர்தலுக்கு அவர்கள் சார்பாக கொண்டு வரக்கூடிய வளங்கள், ரிசோர்ஸஸ் அபரிமிதமாக இருக்கும். இதெல்லாம் இருக்குது. அதனால் 2 பெரிய சக்திகள் இருக்குது. இந்த 2 பெரிய சக்திகளை எதிர்த்து தன்னந்தனியாக களத்தில் தன்னை மட்டுமே நம்பி ஒரு ஒற்றை, அதாவது இது வந்து ஒரு ஒற்றை மனிதனின் இராணுவமாக நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தை களத்தில் நிறுத்தியிருக்கிறார்.